Hello friends, welcome to my channel Canada Thottam. இதான் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இந்த சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்துங்க. அப்பதான் உங்களுக்கு புது வீடியோஸ் அப்டேட்ஸ் வரும். ஒரு கார்டனருக்கு தெரியும் சக்சஸ் ரேட்டை விட ஃபெயிலியர் ரேட் தான் ஒரு கார்டனிங்ல ஹையா இருக்குமெண்டு. எத்தனையோ ஃபெயிலியரை தாண்டி வந்து லேர்ன் பண்ணித்தான் ஒரு கார்டனை உருவாக்க முடியும். கனடாவில சம்மர் வந்து ஒரு 3 மந்த்ஸ் தான். அந்த 3 மந்த்ஸ்க்குள்ள தான் நாங்கள் பூக்கண்டு வச்சு பூக்க வைக்கிறதா வைக்கணும். வெஜிடபிள்ஸ் வச்சு ஹார்வெஸ்ட் எடுக்கிறதா எடுக்கணும். இல்ல புது மரங்கள் கட்டிங்ல இருந்து எடுக்கிறதா எடுக்கணும். அந்த ஒரு 3 மந்த்ஸ் ஷாட்டுக்குள்ள தான் நாங்க எல்லாம் செய்யணும். நான் நிறைய வீடியோ பார்த்துட்டேன். எப்படி ரோஸ் கட்டிங்ல இருந்து ரோஸ் கண்டு கொண்டு வரதுன்னு சொல்லி. ஒருத்தர் சொல்லி நம்ம கட்டிங்க எடுத்து தண்ணிக்குள்ள வச்சா 2 கிழமையில நல்ல பெருசா வேர் வந்துரும்ண்டு. இன்னொருத்தர் சொல்லி நம்ம சீட்ஸ் எடுத்து மண்ணுக்குள்ள போட்டா 1 மாசத்துல ரோஸ் பூத்து குலுங்குதுண்டு. இன்னொருத்தர் சொல்லினோம் ஈவன் பூவ எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சா பூவில இருந்து குருத்து வந்து மரம் வருகுதுண்டு. ஆ எத செய்து பார்த்தாலும் ஒண்ணுக்கும் ரிசல்ட் வருவதில்ல. நான் சேஃபா கட்டிங்ஸ் எடுத்து இலைகளை எல்லாம் வெட்டிட்டு, ரூட் ஹார்மோன்ஸ்ல டிப் பண்ணி போட்டு, அத 2, 3 இடத்துல வித்தியாச இடத்துல நட்டு போட்டு, அத வந்து ஒரு போத்தலால மூடி விடுறேன். இந்த 2 லிட்டர் ஸ்ப்ரைட் பாட்டில் எடுத்து அதுக்குள்ளார வெட்டி போட்டு, அதுகளால மூடி வச்சு விட்டா, யூசுவலா குருத்து வரும். அது பிரச்சனை இல்ல. பட் ஆக மிச்சமா எனக்கு 10 டைம்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணதுல, இந்த ஒரு ரோஸ் கண்டு மட்டும் தான் எனக்கு முளைச்சு இப்ப மரமா வந்து நிக்குது. உங்கள யாருக்கும் ஏதாவது பெட்டர் ஐடியா இருந்து நீங்க 100% சக்சஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களோட அனுபவங்கள ஷேர் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வருஷம் நான் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி கட்டாயம் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 பிளான்ட்ஸ் ஆவது உருவாக்குறேன்ற முயற்சியில இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.